ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் தான் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16/6/24 ஞாயிற்றுக்கிழமை, 7/7/24 ஞாயிற்றுக்கிழமை, 10/7/24 புதன்கிழமை, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12/7/4 12/7/24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி ஆண் ராசி. தனுசு ராசிங்கிறது நெருப்பு ராசி, அது இல்லாம உபய ராசி. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, உபயராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னலம் கருதாது சுயநலமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் அடுத்தவர்களுடைய வயிறு நிறையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இந்த ஒவ்வொரு மாதமுமே நம்ம பலன் பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த ஆணி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ராசிநாதன். உங்களுடைய ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. ஆனா மீன ராசி என்பது பாத்தீங்க அப்படின்னா பெண் ராசி, இது ஆண் ராசி. அப்ப ரெண்டுக்குமே உள்ள தன்மை என்பது வேறு வேறு. இந்த ஆணி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு 1/5/2024 பெயர்ச்சி ஆகினார். பெயர்ச்சியாகி உங்களுடைய 2ஆம் இடம் மகர வீட்டையும், உங்களுடைய 10ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும், 12ஆம் இடமான போகஸ்தானத்தையும்,
பார்க்கிறார். அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு என்னவோ பலன் கண்டிப்பா உண்டு. எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்துக்கான பலன் கண்டிப்பா நல்லது நடந்தே தீரும். ஆனா அவர் 6ஆம் இடத்துல வந்து பார்க்கறதுனால ஒரு சில உடல் நல குறைபாடுகள் இருந்ததெல்லாம் கூட நீங்கி நல்ல மாற்றமா ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சில உடல் நல குறைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு இவ்வளவு நாள் குரு பார்வை இருந்துச்சு. இப்ப இந்த 1/5/2024 இருந்து குரு பார்வை இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், வருமானம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 2ஆம் இடம் என்பதனால இதுவரை கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல மாற்றமா தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் உங்களுடைய 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு. இந்த சனி பகவான் என்பது சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, சகோதர ஸ்தானத்துல இருக்காரு, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆட்சி பலத்துல இருக்கிறதுனால திருவினையாக்கும், நல்லதே நடக்கும். முயற்சிகள் பிரம்மாண்டம் அடையும். சகோதர உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அவர் வக்ரமாக போறார். வக்ரமாச்சு அப்படின்னா அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வர வேண்டிய வரவு செலவுகள், பண வரவு செலவுகள், பேச்சு, குணம் எல்லாமே மாறும். அப்ப அந்த ஒரு 4-5 மாசத்துக்கு அவர் வக்ரகதி ஆகிறதுனால ஒரு சில மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 4ல வந்து ராகு. 4ல வந்து ராகு இருக்கிறது ஒரு பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். 4ல வந்து ஒரு வீடு வாச கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீட்டு வந்து நம்ம சின்ன ஓட்டு வீடா போடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது மாடி வீடா மாறிடும். அப்படி பிரம்மாண்டம் பண்ணக்கூடிய ஒரு இடம். கடன் வாங்கினாலும் முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருவார். அப்ப இந்த ராகுவாகப்பட்டவர் இருக்காரு அப்படின்னா அதை பிரம்மாண்டப்படுத்துவார். பழைய வண்டி நான் வாங்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா புது வண்டியில கொண்டே விட்டுருவார். கடனை சுமையை ஏற்றி விட்டுருவாரு. ஆனா செய்யற வேலையை நல்லதா செஞ்சிருவார். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு எதா இருந்தாலும் பிரம்மாண்டப்படுத்துறது அவருடைய வேலை. அடுத்து வந்து 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு வந்து இதுல நம்ம ஒன்று சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய சார்பில் நமக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அருளால முருகன் கோயில்ல வந்து நமக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த முருகன் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் என்பது பெரிய விஷயம். அதை நம்ம சொல்லிக்கிறோம். இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வீடியோவா இருந்தாலும் தொடர்ச்சியா நம்ம முருகன் கோயில்ல தான் கொடுக்க போறோம். அவருடைய அருள் எனக்கு கிடைக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அந்த அனுக்கிரகம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும். முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நல்லாசி பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றேன். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டாகும். செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% அவருடைய பலனை பிரதிபலிப்பார். அப்ப முருகனுடைய அருளால ஒரு நல்லது நடக்க, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர்கள் உண்டாகும். வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் பின்னடைவு இருக்கவே இருக்காது. பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான். குரு அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வந்து 10ஆம் இடம், 12ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம். தொழில்ல இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள், முன்னேற்றங்கள் எல்லாமே அதி முன்னேற்றமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு தொழில் பண்ணவனவர் இன்னொரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைப்ப தரும். அது அவரவருடைய சூழ்நிலைகள், கடன் வாங்கி தொழில் பண்றதா இருக்கட்டும், அதாவது கை இருப்பு வச்சு பண்றதா இருக்கட்டும், அது அவரவருடைய நிலையை பொறுத்து பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா குருவினுடைய பார்வையில் இருக்கையில ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி 4 கிரகங்கள் இருக்கு. இந்த 3 கிரகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாந்தி அப்படிங்கிறது நிழல் கிரகம் தான். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்த முன்னோர்களுடைய உயிர் தான் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அதாவது லக்கணத்திலேயோ மாந்தி வருது அப்படின்னா, லக்கணத்துல மாந்தி வருது அப்படின்னா இறந்த முன்னோர்களுடைய உயிர் தான் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்க குடும்பத்திலேயே பிறந்து இறந்த ஒரு முன்னோர்களுடைய உயிர் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ல வந்து சுக்கிரன், புதன் 2மே அஸ்தமனம். இது வந்து உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்.
சுக்கிரன் புதன் அஸ்தமனமாகிறது இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி. அது 7ஆம் பார்வையா சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாம் 7ஆம் பார்வையா பார்க்குது. அப்ப இதுவரை இருந்து வந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மாறி கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு பய உணர்ச்சியை உருவாக்கும். திருமணம் பண்றதா இருந்தா ஒரு சில தடை தாமதம் ஏற்படும். தோல் வியாதிகள் எதுவும் வர வாய்ப்பு உண்டு இந்த மாசத்துல. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் குறைபாடுகள், ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் வந்துச்சு அப்படின்னா அதை பெருசாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் பாதிப்புகள் ஏற்படாது. அடுத்து வந்து 11ஆம் இடம் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனம் சயனம் போகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த 12ஆம் இடம்ங்கிறது வந்து ஓரளவுக்கு வெளியூர் வெளிப்பயணங்கள், வெளிநாடு போகிறது, இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடத்துல போய் மாற்றி குடியிருக்கிறது, வீடு வேற வீடு வாங்கிட்டு வெளியில் போயிடுறது, வேலையில் ப்ரமோஷன் ஏற்படுறது, சம்பள உயர்வு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். சரி, இந்த தனுசு ராசி அப்படிங்கிறதே ஒரு நெருப்பு ராசி தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது குரு பகவான். குரு பகவான் நல்ல நிலையில இருந்து உங்களை பார்க்கறதுனால ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் அதில் வரும். மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்காக வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுடைய செயல்பாடு, அதாவது வந்து ஒரு கேது அப்படின்னா நர்சிங் சம்மந்தமாக, டாக்டர் சம்மந்தமாக, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுக்கிரகம் கிடைக்குது அப்படின்னா அவர் வந்து அறுவை சிகிச்சை டாக்டர், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த கேது பகவான் இருக்கிறதுனால, சந்திரனும் இருக்கிறதுனால ஒரு விக்கிரகம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோட குருவினுடைய பார்வை படும் பொழுது, கேது அங்கே இருக்கும் பொழுது ஒரு விக்கிரகம் வைக்கிறது, சாமி கும்பிட போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அனுக்கிரகங்கள் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கார். அவர் ஒரு பெரிய விஷயமா ஒன்றும் நல்லதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அஸ்தமனம் பெற்று அவர் பார்க்கும் பொழுது கணவனாக இருந்தாக்கும் மனைவிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஒரு சில வண்டி வாகனங்களில் போகக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக கவனங்கள் தேவை. இந்த காற்று ராசி, அது செல்போன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தேடி வரும். அதனால் கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுக்காக 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியவே சூரிய பகவான் பார்க்குறாரு. அதுவே ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழி வகுக்கும். இதுவரை இருந்து வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாத பலன். இந்த குரோதி வருடம் ஆனி மாதம் நம்ம பலன் கொடுத்துருக்கோம். வரிசையாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதமும் சரி தமிழ் மாதமும் சரி நம்ம பலன் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னமும் வந்து ஒரு சிலர் வார பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வார பலன் நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் இதுவே வந்து பண்ணுறதுக்கான ஒரு டைம் பத்த மாட்டேங்குது. வழி வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் பொழுது அதையும் நம்ம பண்ணிடுவோம். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி. சனி வக்ரம் ஆகிறதுக்கு வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா சனியினுடைய வக்ரம் என்பது 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது 3, 7, 11 அப்படியே வேலை செய்யும். மூல திரிகோணங்கள் வேலை செய்யும். மொத்தத்தில் இந்த ஆனி மாத பலனாகப்பட்டது ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்களும் இதில் இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னேற்றங்கள் ஏற்படும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.